நீ சொன்ன இடத்துல கோபி இல்லையாமா? ஐயா உன்னை தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. அச்சோ, என்னது கோபி அங்க இல்லையா? யோ நீ ஸ்டேஷன் வாயா, அங்க பேசிக்கலாம். நான் எதுக்கு இங்க வரணும்? நல்லா வர முடியாதுங்க. நீ ஏன் வரணும், எதுக்கு வரணும் ஐயா சொல்லுவாரு. நட. என்னால வர முடியாதுங்க. ஏங்க என்னங்க ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிடுறாங்க, நீங்க என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? அதான் கேட்காமலே அவரே எல்லாம் சொல்லிட்டாரு. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னு கேட்டுவாங்க. யோ நீ வரலைன்னா ஐயா அடிச்சு இழுத்து வச்சிருக்காரு. வாயா. அப்பா என்னப்பா இது, அவர் போலீஸ் இழுத்துட்டு போறாங்க. இல்லம்மா, அது ஏதோ தப்பான தகவல் சொல்லிட்டாருன்னு கண்டிச்சு அனுப்புவாங்க, அவ்வளவுதாம்மா. வேற என்னப்பா இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க? ஏற்கனவே தம்பி போலீஸ் பிடிச்சிட்டு பேசுன்னு சாந்தி என்ன அவ்வளவு சத்தம் போடுறாங்க. இப்போ இவனையும் கூட்டிட்டு போறாங்க. என்னப்பா நான் அந்த வீட்டுல போய் வாழ்றதா வேண்டாமா? என்ன மகேஷ் இப்படி துடிச்சு போற நீ? நாங்கெல்லாம் வாயை பொத்திட்டு இருக்கும்போது கோபி எங்க இருக்கான்னு சொன்னது வேலு. அப்ப ஒண்ணு நீ துடிக்க காணும். இப்ப அவரை கூப்பிட்டு போனோம்னா பதற நீ. விடு மகேஷ், அந்த ஆளு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்துக்கணும். இல்ல அதெல்லாம் போலீஸ்ட கண்டபடி பேசினா அவங்க விட்டுருவாங்களே அவங்க. நீங்க கொஞ்சம் வாய் மட்டும் சும்மா இருக்கீங்களா? ஆவுனா எதையாவது பேசிட்டு மகேஷ் இது தப்பு. அண்ணே இருக்குண்ணே இருக்குண்ணே. என்ன மகேஷ், எதையாவது மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி பேசுவான். வாயை முடிக்குவேன், நான் கோயிச்சுட்டு போயிருவேன். அண்ணனை நான் தப்பா நினைச்சுக்குவேன். இங்க ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் பழைய காலம். நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவனை வாய் அடக்கிற மாதிரி பேசுறேன். என்ன மூணாவது மனுஷன் நினைச்சியா? நான் ஒரு சித்தப்பா, அது மனசுல வச்சுக்க. போலீஸ் வந்து என்ன ஏதுன்னு கேக்குது. வாய வேகமா தருது. கோபி அங்க இருக்கான் இங்க இருக்கான்னு போதுறான். அப்ப எல்லாம் சும்மா இருந்த ஏன் கோபிய பிடிச்சிட்டு போன உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? என்னவோ சாந்தி பேசும் ஆதி பேசும் என்னவோ பயமுறுத்துற. கோபிய பிடிச்சிட்டு போன எல்லாரும் என்ன வேலுவை பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறியா? சந்தர்ப்பம் தெரியாம வாய விட்டதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 4 அப்பா வாங்கிட்டு வரட்டும். அப்பதான் இந்த ஆளுக்கு புத்தி வரேன். மயிலு இதாண்டா, இதாண்டா என் மயிலு, என் பழைய மயிலு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சிக்கினீங்கடி, நல்லா சிக்கினீங்க. என்னடா முறைகிறீங்க? எல்லா கூட்டமா மாட்டிக்கினீங்களே. வேண்டாம். இன்ஸ்பெக்டர் வெளியில போயிருக்காரு, வந்த உடனே சொல்றேன். சும்மா போன்ல தொந்தரவு பண்ணாதீங்க சார். என்ன சார் போன் பண்ணிருந்தீங்க? அந்த கோபி சிக்கிட்டானா? எங்க சார் அவன் இப்ப? நீங்க வேற சார். அந்த ஆள் வேலு சொன்ன மாதிரி பிரைஸ் உடன் வீட்டுல கோபி இல்ல சார். அந்த பிரைஸ் உடன் என்ன வறுத்து எடுத்துட்டான் சார். நடைய விடுங்க சார். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? கை விடுங்க. போயாங்க. சார் என்ன சார் போய் பாத்தீங்களா? கோபி அங்க இல்லையா? என்ன விளையாடுறீங்களா? ஒழுங்கா தேடி பாத்தீங்களா இல்லையா? டேய் மாப்ள, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை வெளில எடுக்க வேண்டியது என்னோட கடமைடா. சார் என்னை பத்தி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சொந்த பந்தம்லாம் நமக்கு முக்கியமே இல்லை சார். எனக்கு நீதி நேர்மை நியாயம் அது மட்டும் தான் சார் முக்கியம். நமக்கு பொண்ணு எடுத்த இடமா இருந்தா இல்ல எடுக்காத இடமா இருந்தா நமக்கு என்ன சார்? சார் என் மாப்பிள்ளையை காப்பாத்துறதுக்காக மட்டும் நான் கோபியை காட்டி கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நமக்கு உண்மை வெளியில வரணும், அது மட்டும் தான் சார் முக்கியம். இந்த தங்க பதக்கம் படம் பார்த்திருப்பீங்க. அதுல சிவாஜி பெத்த பையனாவே இருந்தா கூட நீதி நீதி தான் நேர்மை நேர்மை தான் அப்படின்னு இருப்பாரு. நானும் அந்த மாதிரி தான் சார். சார் நீ கவலைப்படாதீங்க சார். அந்த பிரேசுடன் வீட்டுல போய் மறுபடியும் நல்லா தேடி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் கையும் சுத்தம் வாயும் சுத்தம் சார். இங்க வாங்க. டே மாப்ள பாத்தியா, போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய் இல்லடா மாப்ள. நீ கவலைப்படாத மாப்ள, மாமா நான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. வா நண்பா. ஐயோ ஐயோ அம்மா அம்மா ஐயோ ஐயோ சார் அடிக்காதீங்க சார். சார் அடியா. ஏய் நீ விக்கு பார்ட்டியா? சார் விக்கெல்லாம் வைக்க கூடாதுன்னு எந்த சட்டத்திலும் இல்லையே சார். சார் விக்க கொடுத்துருங்க சார், ரொம்ப அசிங்கமாயிடும் சார். சரி வா. சார் கொடுங்க சார். அது ஒண்ணும் இல்ல மாப்ள, கொஞ்சம் சவுண்டா விசாரிச்சாரு அவ்வளவுதான். ஏன் சார்? சார் இன்னொரு 4 அடி சேர்த்து கூட அடிச்சுக்கோங்க சார். அந்த விக்க கொடுங்க சார். ஏய் மாப்ள சொல்லி விக்க வாங்கிக்கூடா. டேய் குனிய வச்சே குத்து குத்து குத்துறாரா, தாங்க முடியலடா. சார் எங்க மாமாவை நல்லா விசாரிங்க சார். அவரை நீங்க மதிச்சு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாரு. ஏண்டா உன் பேச்ச கேட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் திட்டு வாங்கி இருக்கனா? எங்கடா இருக்கான் கோபி? சார் சத்தியமா எனக்கு தெரியாது. ஏய் உண்மையை சொல்லு, கோபி எங்க? சார் நீங்க இந்த ஜெகநாதன் வீடு அப்புறம் அந்த நெல்லி வீடு அங்கெல்லாம் போய் பாத்தீங்களா சார்? நெல்லி வீடா? ஆமா சார், அவர் அந்த சொக்கலிங்கத்தோட இன்னொரு சம்பந்தி சார். ஆமா சார், இவருக்கு கோபியோட சொந்தக்காரங்க எல்லாம் தெரியும் சார். அங்க போய் பாருங்க சார். சார்
கண்டிப்பா அங்கதான் இருப்பான்னு என்னால சொல்ல முடியாது சார். இருக்கலாம். ஏன்னா நெல்லி ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு நிறைய பண்ணிருக்காரு சார். அதனால ஒரு யூகத்துல தான் சார் சொல்றேன். சார் நீங்க இந்த ஜெகநாத வீட்லயோ இல்ல அந்த நெல்லி ஆண்டவர் வீட்லயோ கொஞ்சம் தேடி பாருங்க சார். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சார். சார் நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சார் விக்கு சார் கொடுங்க. வாங்கய்யா. ஏய் ஜெகநாதா, கோபி மாட்டுவாண்டா. நல்ல மாட்டிக்கினீங்க, ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. தம்பி இவனை கொன்னே போட்டுறணுமியா? விடுங்க, பார்த்து. டேய் மாப்பிள விக்க கொடுறா. நான் மாட்டிடுறேன். மாற்றி நீ நல்லா மாட்டின. நெல்லியப்பாவை போட்டு கொடுக்குற. அவர் பத்தி தெரியும்ல உனக்கு. நீ தான் போட்டு கொடுத்த, நான் போட்டு விட்டுறேன். அவர் வந்து கழட்டி இருப்பேன்.